ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பர்த்டே அன்னைக்கு என்னென்ன லன்ச்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் கழித்து குக்கிங் vlog எடுத்திருக்கேங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா? ஸோ சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வைஸாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, நான்வெஜ் விருந்தே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹர்ஷனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால நண்டு வாங்கியாச்சு. இது என்ன நண்டு என்ன நண்டு அப்படின்னு கேட்டதுக்கு புள்ளியாக இருக்கனால புள்ளி நண்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பேர் தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி க்ளீன் பண்ணியே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். பட் நாங்கள் 2 பேர் இருக்கனால நானும் எங்கள் அண்ணாவோட ஒய்ஃபும் சொல்லி நம்மளே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்பலாம் பெரிய க்ளீனிங் ப்ராசஸ்லாம் இதுக்கு கிடையாது. மேலே இருக்க ஓடை எடுத்துட்டாலே அது ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறமா அந்த சைடு 2 கால் இருக்கிறதையும் அதுக்கு முன்னாடி அந்த நுனியில் இருக்கிற அதையும் பிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். அப்புறம் நல்லா தண்ணியை திறந்து விட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னாலே நண்டு நல்லாவே க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி இப்படி ஓடை எடுத்தாலும் இது தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பிச்சிடணும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதுலையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷு, நண்டு, ப்ரானு. ஸோ ஃபிஷ்ஷு ஆல்ரெடி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நண்டும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஃபிஷ் என்ன ஃபிஷ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா சீலாங்க. ஸோ இது குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே இது தான் எங்கள் அப்பா வாங்குவாங்க, அண்ணாவும் இது தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை தான் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ரைஸ் இதில் தான் வச்சுருக்கு. வடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபிஷ் குழம்பு. ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இன்றைக்கி என்ன மசாலா ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபிஷ் மார்க்கெட்லேயே இந்த மசாலா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. சென்னையில் எந்த மார்க்கெட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அண்ணா தான் போயிருந்தாங்க. இது குளவி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் கறிக்கும் அண்டு இறால் தொக்குக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்க்க போகிறேன். இந்த மசாலா தான் இன்றைக்கி. ஸோ இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த மசாலா சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கி வச்சுக்கலாம். தேங்காய் நிறைய சேர்க்காமல் ஒரு 2 to 3 பல் அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப்பு துருவன அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வதக்குனதுக்கப்புறமா இது கூடவே தேங்காவும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கிறலாம். என்னென்னா, நான் நம்ம வீட்டு குழம்பு மசாலாலேயே பண்ணுவேன். இன்றைக்கி இந்த மசாலா போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி கரைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு கல் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அப்படியே குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம், பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தேங்காய் சேர்க்க வேணாம். தேங்காய் சேர்க்குறனால என்ன ஆகும்னா நல்ல கிரேவினஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். இந்த வெயிலுக்கு கெட்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெடாது. நம்ம சூடு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு நெக்ஸ்ட் டேக்கு தான் சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் இது கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புளி தண்ணி மசாலா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு இந்த மசாலாவில். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள், அது நம்ம வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணேங்க. அதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நம்ம காரம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். ஸோ மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னதான் நம்ம அங்கெல்லாம் ஃப்ரோசன் மீன் வாங்கினாலும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே தனியாக தான் இருக்குது. இது நல்லா கொதி வரணும். ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். இந்த சைடு ப்ரான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே ப்ரான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கடாய் வச்சுருக்கேன் ப்ரான்காக. குழம்பும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 minutes கொதிச்சிச்சு அப்படின்னா மீன் போட்டு விட்டுடலாம். இந்த சைடு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ப்ரான் தொக்குக்காக சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். ப்ரானுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹர்ஷனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க இந்த ப்ரானு. பெரிய பெரிய ப்ரானாகவுமே இருந்துச்சு.
ஸோ அதனால் வந்து எப்போவுமே ப்ரான் வந்து இங்கே சென்னைக்கு வந்தோம் அப்படின்னா ப்ரான் வந்து எடுத்துருவோம். ஸோ அதனால் ப்ரானு நண்டு அவனுக்கு பிடிச்சதா எடுத்திருந்தோம். பர்த்டே என்னமோ எனக்கு தான், பட் அவனுக்கு பிடிச்சதா வந்து எடுத்திருந்தோம். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா மீன் வந்து நல்ல கொதி வந்துருச்சு. இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சா மீன் வந்து போட்டுடலாம். மீன் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் இந்த சைடு நல்லா வதங்கிருச்சு ப்ரான் தொக்குக்கு. அதுக்கு இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்க அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடுறேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி 2 வெங்காயம் எடுத்திங்க அப்படின்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ தக்காளி இங்கே உள்ளது வதங்கவே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதங்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேங்க. ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்குமே நான் வந்து இன்றைக்கி நான் வந்து கடையில் வாங்கின ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். முன்னாடி வந்துட்டு நான் வீட்டில் இருக்கிறது தான் போடுவேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் தூள், அப்புறமா கார்ன்ஃப்ளவர் இது தான் போடுவோம். சரி ஃப்ரை மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரை மசாலா எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம அப்படியே ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். எப்போவுமே நம்ம வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். பட் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கடை மசாலாவில் சோம்பு தூள் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு இந்த ஃப்ரை மசாலாவில். ஸோ இது வந்து ஒரு 1 ஹவர் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஃப்ரைக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடு தக்காளியும் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிக்கன் மசாலா சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மசாலா சேர்த்துட்டு ப்ரான் சேர்த்துட்டு நல்லா வந்து உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணி வந்து நான் வந்து கொஞ்சம் கிரேவினஸ் வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். மீன் குழம்புக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சைடு ப்ரான் வந்து 7 to 10 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே விட்டுறாதீங்க. இப்போ வந்து தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் விட்டுறலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவினஸ் வேணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். தண்ணி விடலைனாலுமே ப்ரான்லேருந்து நிறைய தண்ணி வரும் இல்லையா, ஸோ அதனால் தண்ணி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கிரேவி வந்து நல்லா ரொம்ப கிரேவியாக நான் எடுக்கலை. பசங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்வாங்க இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் இதாகவே எடுத்திருக்கேன். செமி கிரேவியாகவே குழம்பு வந்து ப்ரான் கிரேவி வந்து வச்சாச்சு. ஸோ ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துட்டு இதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு வயிறு பசிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து ஒரு 12 ஆகிடுச்சு, 12:30 ஆகிடுச்சு. மார்னிங்கும் எதுவுமே சாப்பிடல, ஏஞ்சதே 10 தான். ஸோ அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வந்து சமையலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து இந்த அதாவது இதுக்கு கிராப் கிரேவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நண்டு கிரேவிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே 2 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதாவது தேங்காயெலாம் அரைச்சி சேர்க்கலை. அப்படியே சும்மா வந்து ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ண போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நம்ம வந்துட்டு தேங்காய் இதெல்லாம் அரைச்சி சேர்ப்போம். இன்றைக்கி தேங்காய் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே பிரட்டல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உப்பு சேர்த்து வதங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் விட்டுடலாம், வெங்காயம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு தக்காளி வந்து இங்கே உள்ளதாக தான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் மசியவே மாட்டேன்ருச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா தக்காளியை 1-2 மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா தக்காளி வந்து அடித்து சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி அடித்து இந்த மாதிரி சேர்த்தாச்சு. ஸோ இப்படி சேர்க்கும்போது கிரேவினஸும் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அதனால் அடித்து சேர்த்துருக்கிறேன். அடுத்து இதுக்கு ஸ்பைசஸ் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதாவது நம்ம நான்வெஜ்ஜுக்கு போடுறதுக்கு, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அந்த தக்காளி கூடவே அந்த
இது கூடவே கொஞ்சம் ஸ்பைசிக்காக சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பெப்பர், சோம்பு, சீரகம் அது கூடவே வந்து குறப்பாக அரைச்சிக்கோங்க. அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. டேஸ்ட் வைஸாக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா சின்ன சின்ன நண்டு, அதாவது ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இருக்கிறது களி நண்டு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சின்ன நண்டு, இந்த மாதிரி சின்ன சைஸ் தான் எடுத்துருந்தோம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஹர்ஷனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நண்டு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து இது கூட கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இது இப்போ வேறு ஸ்பைசஸ் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. என்னென்னா நம்ம வந்து இதுக்கு தேங்காய் கூட அரைச்சி போடலாம். ஆனால் தேங்காய் எதுவுமே போடாமல் அப்படியே பிரட்டல் மாதிரி அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடலாங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நண்டு வந்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. அந்த ஸ்மெல்லு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ, அந்த அதோட அரோமா பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ இதாக இருந்துச்சு ஸ்மெல்லு, நண்டோட கிரேவியோட ஸ்மெல்லு. ஸோ இப்போ கலந்து விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிரேவி வத்துச்சு அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸோ என்னென்னா ஹர்ஷனுக்கு இந்த வாடை வந்துட்டாலே போதும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும். எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவான். ஸோ நல்லா வந்து நண்டு கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸோ நண்டு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை தான். டைம் என்ன அப்படின்னா 12:45 சம்திங். ஸோ ஃபிஷ் ஃப்ரையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஒரு நான்வெஜ் விருந்து அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப தனியாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மசாலா போட்டிருந்தோம் இல்லையா, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் குழம்புக்கு அந்த குழவி மசாலான்னு சொல்லிட்டு அது போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸ்பைசஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீட்டில் அரைச்சதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி வாழை இலையில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ ரொம்ப நாள் கழித்து வாழை இலையில் ஒரு நான்வெஜ் விருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹர்ஷனுக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால். இந்த விலாக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் விலாக் ரொம்ப நாள் கழித்து குக்கிங் விலாக் எடுத்துருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே போனோம் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.